ஹாய், வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் அதாவது ஆன்லைனில் எல்லா ஆப்பும் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் 3 ஆன்லைன் ஆப் ஓடுது கேப் டிரைவர்ஸில். அதில் ஒரு ஆப் மட்டும் ரொம்ப மட்டமான விலைக்கு போடுறாங்க. உங்களுக்கே தெரியும் அது யாரை சொல்கிறேன்ட்டு. கேப் டிரைவர்ஸ் அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ஆட்டோக்கும் காருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, ஆட்டோ வந்து 300ரூவானா கார் ஒரு 450 ரூபா அந்த மாதிரி தான் வரணும். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவுக்கு 350 ரூபா வருதுன்னா காருக்கு 250 ரூபா வருது. அப்படி வந்துச்சுன்னா யார் புக் பண்ணுவா? எல்லோரும் காரை தான் புக் பண்ணுவாங்க. போடலாம், ஆனால் ஒரு அளவு இல்லை, நம்ம போடுறாங்க. இப்படி போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? கேஸ் இருக்குது, அதை பார்க்கணும். ப்ளஸ் ஏசி வேறு ஓடுது 24 ஹவர்ஸும் ஓடுறனால இதனால் நம்மளுக்கு வந்து கையில் நிற்க மாட்டேங்குது. ஊபர் டிரைவர்ஸ் அதாவது படுற கஷ்டம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஊபர் கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டோவுக்கு போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ராவாக போடுங்க காருக்கு. ஏன்னா காரும் ஆட்டோவும் ஒன்றும் இல்லை. ஆட்டோ வந்து எல்லா இடத்துலையும் பூந்து போயிடும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காரில் எப்படின்னா, நீங்கள் ஏசியில் உட்காந்து வரலாம், ஜம்முன்னு ஃப்ரீயாக இருக்கும். பள்ளமேடு உங்களுக்கு பார்த்து போகலாம். அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கம்ஃபர்டபுள் ரைடுக்கு ஏற்ற மாதிரியாச்சும் போடுங்க கண்டிப்பாக அந்த ரேட்டை. அப்போ தான் நம்மளுக்கும் அந்த ஓட்டுறதுக்கு ஒரு மனசு வரும். இப்படி போட்டிங்கன்னா நாளை பின்ன என்ன ஆகும்? காருக்கு தேய்மானம் ஆகும் ஓவரு. அந்த தேய்மானம் ஆச்சுன்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் போடுற காசில் தான் எங்களுக்கு அது ஏதாச்சும் யூசேஜ் இருக்கும். கார் செலவு பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். தயவுசெய்து சொல்கிறேன், ஊபர் வீடியோ ஊபரில் யாராச்சும் வேலை பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ட்ரிப் ஃபேர் ஏற்றி விடுங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போலையே போட்டால் மாவே அரைச்சிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இப்படி ஓட்டுனா நம்மளுக்கு தான் நிறைய தேய்மானம், உடம்பு தேய்மானம் ப்ளஸ் கார் தேய்மானம். நம்மளுக்கு ஒன்றும் நிற்காது, ஓட்டுற காசு கையில் எதுவுமே நிற்காது. ஹாஸ்பிட்டலுக்கும் காருக்கும் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கஸ்டமர் கேர் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு, ஒரு நல்ல அமௌண்ட்டாக போடுங்க. இல்லையா ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுங்க. ஊபரில் 5 ரைடு எடுத்தால் ஒரு 500 ரூபா, 10 ரைடு எடுத்தால் ஒரு 1500 ரூபா, அந்த மாதிரி கொடுங்க. ஏதாச்சும் அந்த டைமிங்க்கும் போடுங்க. அந்த டைமிங் கூட போட்டிங்கன்னா கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலைல ஒரு 7 மணிலேருந்து ஒரு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் கொடுங்க. அந்த டைமுக்குள்ளே ஓட்டுறவங்களுக்கு பாஸு, அதாவது இன்சென்டிவ் மாதிரி கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கேஸ் போடையாச்சும் யூஸ் ஆகும், இல்லை வண்டி செலவுக்கு யூஸ் ஆகும். போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.